யூடியூப் நேயர்களுக்கு நடிகர் பேரரசர் எம்ஜிஆர் கலைக்குழு சார்பில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போவது இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் வெளிவந்த மக்கள் திலகத்தின் படங்களை பற்றி பார்க்க போகிறோம். முதல் படம் சதிலீலாவதி, இரு சகோதரர்கள், தாசிப்பன், மீரா, மந்திரிகுமாரி ஆகிய 5 படங்களை இயக்கியிருக்கிறார். இதில் சதிலீலாவதி பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி 1936 வருடம் வெளிவந்தது. இதோ அவர் டங்கனோட உருவப்படம். இது அந்த படம் எடுக்கும்போது உள்ள உருவப்படம் இல்லை, அதுக்கப்புறம் பின்னாடி உள்ளதை சேர்த்துருக்காங்க. மக்கள் திலகத்துக்கு இது முதல் படம். கதை வசனம் இவர் தான் எழுதினார், நம்ம ஜெமினி வாசன். அவர் ஒரு கதையில் எழுதினதை அப்படியே படமாக்குனாங்க, சதிலீலாவதின்னு. இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்றது. வெள்ளி விழா வரைக்கும் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கரெக்டாக நமக்கு ஆதாரங்கள் எதுவும் கிடைக்கல. ஆனால் பல பேர் ரெஃபரன்ஸில் சொல்லியிருக்காங்க இந்த படம் வெள்ளி விழா ஓடின படம்னு. அடுத்து பார்த்திங்கன்னா இரு சகோதரர்கள் வெளிவந்த தேதி 1938 வந்திருக்கும். இரு சகோதரர்கள் இதில் கேபி கேசவன் நடிச்சிருந்தார். கேபி கேசவன் 1937 வந்த படம். 1936 வந்துருச்சு. 36 37 வால்போஸ்ட் அடித்து ஒட்டியிருக்காங்க. இரு சகோதரர்கள் இதில் கேபி கேசவன் மற்றும் எம்ஜிஆர் ஒரு துணை வேடத்தில் தான் வந்திருந்தார். இந்த படமும் நல்ல வெற்றி பெற்ற படம் தான். அடுத்தது தாசிப்பெண் படம் பால சரஸ்வதி நடித்த படம். எம்ஜிஆருக்கு ஜோடியாக சந்தானலட்சுமி, ஜோதிமலர் அல்லது தாசிப்பெண், இந்த படத்துக்கு 2 பேர் வச்சுருந்தாங்க. இந்த படம் 1943 வந்தது. அடுத்த படம் அதுவும் நல்ல வெற்றி பெற்ற படம் தாசிப்பெண். மீரா வெலிங்டனில் போட்டாங்க. அந்த இது 27ஆம் தேதி அக்டோபர் 27 வந்த படம் மீரா எம்எஸ் சுப்புலட்சுமி கதாநாயகியாக நடித்த படம். இதில் நாகையாவும் வருவார். சுப்புலட்சுமி டான்ஸ் ஆடுற அந்த காட்சி இதான் எல்லிஸ் ஆர் டங்கன். அந்த நேரத்தில் உள்ள படம் எல்லிஸ் ஆர் டங்கன். இவர் ஆங்கில டைரக்டர். தமிழ் படங்களில் நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மீரா படம் இசைக்காகவே அந்த படம் நல்லா ஓட்டம் ஓடிச்சு. இசைக்கு அவ்வளவு பிரமாதமாக இருக்கும். அந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்தாப்பில் அவர் எடுத்த படம் மந்திரிகுமாரியில் எல்லிஸ் ஆர் டங்கன் தான் முதல்ல டைரக்டராக இருந்தார். மாடர்ன் தியேட்டர்ஸ் படம். ஜூன் 24, 1950 வந்த படம். இதில் முதல்ல டைரக்டர் எல்லிஸ் ஆர் டங்கன் தான். எல்லிஸ் ஆர் டங்கன் மெட்ராஸில் பாரகன், பிராட்வே மற்றும் தேட்டரில் போட்டாங்க. இந்த படம் பாதியிலே ஒரு பிரச்சனையில் அவர் போயிட்டார். பாதியிலே விட்டுட்டு போயிட்டார். அதற்கப்புறம் வந்த டைரக்டர் தான் டிஆர் சுந்தரம். அவர் மாடர்ன் தியேட்டர்ஸ் அதிபரை நானே டைரக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே வந்துட்டார். ஜூன் 24, 1950 வெளியாகி பாரகன், பிராட்வே போன்ற தேட்டரில் வந்துச்சு. பாரகன், பிராட்வேயில் 100 நாளை தாண்டி ஓடிச்சு. மொத்தம் 8 தேட்டரில் 100 நாள் ஓடிச்சு. மதுரை, திருச்சி, கோவை, சேலம், சென்னை, பாரகன், பிராட்வே, மற்றபடி கும்பகோணத்துலேயும் ஓடிச்சு. இலங்கை இங்கேயும் ஓடிச்சு. நம்ம புதுவையிலையும் ஓடிருக்கு. இந்த படம் இதில் ஒரு பிரசித்தி பெற்ற பாடல் வாராய் நீ வாராயின்னு வரும். அந்த பாடலும் பிரமாதமாக இருக்கும். வசனங்களும் நல்லாயிருக்கும். அரண்மனை நாய் அடக்கடா வாய் அப்படிங்கிற மாதிரி வசனங்கள்லாம் வரும். அதில் எஸ்.ஏ. நடராஜன்லாம் கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு ஈக்குவலான ரோலில் வருவார். அதை விட அதிகமாகவே வருவார். மந்திரிகுமாரி ஒரு அதிரி புதிரியான ஹிட்டு. மருதநாட்டு இளவரசிக்கு அடுத்து வந்த படம் மந்திரிகுமாரி. அதுவும் 100 நாளைக்கு மேலே ஓடிச்சு. இதுவும் 100 நாளைக்கு மேலே ஓடி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செஞ்ச படம். மதுரை சந்திராவில் வெளியாச்சு. இந்த படம் மதுரை சந்திராவில் வெளியாகி 105 நாள் ஓடிச்சு. அப்புறம் திருச்சியில் ஸ்டாரில் வந்துச்சு. திருச்சி ஸ்டாரு, சேலம் பேலஸ் 147 நாள் சேலம் பேலஸில். எல்லா ஊர்களையும் நல்லா ஓடின படம் தான் மந்திரிகுமாரி. திருச்சி ஸ்டாரில் 147 நாள் ஓடிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கோவை ராஜாவில் 126 நாள் ஓடி ஒரு நல்ல வெற்றியை பதிவு செஞ்ச படம். முதல்ல மக்கள் திலகத்துக்கு இந்த புரட்சி நடிகருங்கிற பட்டம் வந்த மாதிரி இந்த படத்துக்காக கொடுத்துருக்கலாம். மாயவரம் கௌரியில் 100 நாள் ஓடிருக்கு. மாயவரம் கௌரி கும்பகோணம் டைமண்டில் 98 நாள் ஓடி ஒரு நல்ல வெற்றியை பெற்றது. சரி நேயர்களே, நாம் எல்லிஸ் ஆர் டங்கன் படங்களை பற்றி பார்த்து விட்டோம். இனி அடுத்த பதிவில் வேறொரு டைரக்டரை பற்றி பார்க்கலாம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.